திருவடி வணக்கம் சிவா. அனைத்து அடியார் திருவடி வணக்கமா சிவாய நம. சிவாய பலம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமொழி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதிநாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டம், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே 4 துதி பாடி நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த 4 பற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த சித்தாந்த நூல்களை நமக்கெல்லாம் அருளி செய்த புறச்சந்தானாச்சாரியார்கள், அகச்சந்தானாச்சாரியார்கள் எண்மரையும் என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குழுமம், அதனுடைய நிறுவனர் பிரேமா சம்பந்தம் அம்மையார் அவர்களுக்கும், இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய திருவாசக சிந்தனை வேலுண்டு வினையில்லை குழுமத்தினுடைய நிறுவனர் ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களுக்கும், இதனை திறம்பட பதிவு செய்து உரிய காலத்திலே யூடியூபிலே பதிவேற்றம் செய்து ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கும், இந்த சித்தாந்த செந்நெறியில் திருவருள் பயனை கற்க வேண்டும் என்கிற வேட்கையோடு என்னோடு இணையத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற அத்தனை அடியார் குருமக்களையும் இந்த நேரத்திலே திருவடி வணங்கி மகிழ்ந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலுக்கு உரை தந்து அருளிய நமது ஐயா ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் இந்த நேரத்திலே என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். ஏனென்றால் சித்தாந்த நூல்களை பயில வேண்டும் என்றால் சாதாரணமாக அவர்களே பயின்றுவிட முடியாது. முதலிலே பயில வேண்டும் என்கிற விருப்பம் இருக்க வேண்டும், பின்னர் இறைவனுடைய திருவருள் இருக்க வேண்டும். அவ்வாறு திருவருள் இருந்து அந்த நூலை பயில்வதற்கு ஒரு உரையாசிரியருடைய துணையோடு ஒரு ஆசிரியர் ஒருவர் இருந்தால்தான் அவற்றை பயில முடியும். அப்பொழுதுதான் அந்த பொருள் முழுமையாக தெரியும். ஏனென்றால் சித்தாந்த நூல்கள் அத்தனையும் மறைபொருளாக சிலவற்றை சொல்லி இருக்கும். எனவே அவற்றை பயில்வதற்கு நிச்சயம் ஒரு ஆசிரியரினுடைய உதவி தேவை என்பதனாலேதான் இந்த சித்தாந்த செந்நெறியில் ஒவ்வொரு ஆசிரியருடைய துணை கொண்டுதான் சித்தாந்த நூல்களை பயில வேண்டும்
என்கிற முறைமை இருக்கிறது. இதிலே நாம் உமாபதி சிவாச்சாரியார் அருளிய திருவருட்பயன் என்கிற நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உமாபதி சிவாச்சாரியார் 14 சாத்திர நூல்களில் 8 நூல்களை அருளி செய்த பெருமைக்கு உரியவர். அந்த 8 நூல்களும் சித்தாந்த அட்டகம் என்று சொல்லுவார்கள். சித்தாந்தம் பயில விரும்புபவர்கள் முதலிலே உண்மை விளக்கம் என்கிற நூலையும், இரண்டாவதாக இந்த திருவருட்பயன் என்கிற நூலையும் பயில்வார்கள். அந்த அளவிற்கு அதிகமான கருத்துக்களையும் பலவேறு உவமைகளையும் எளிமையாகவும் குறள் வடிவிலும் அமைக்கப்பட்ட நூல்தான் இந்த திருவருட்பயன். இதிலே மொத்தம் 10 அதிகாரங்கள் உள்ளன. முதல் 5 அதிகாரத்தில் திருவருளினுடைய தன்மையையும், அடுத்த 5 அதிகாரத்திலே திருவருளினுடைய பயனையும் பற்றி இந்த நூல் சொல்கிறது. நாம் 47 குறள்களை சென்ற அமர்விலே பார்த்திருக்கிறோம். இன்றைய அமர்விலே 48வது குறளிலே இருந்து பலவேறு செய்திகளை சிந்திக்க இருக்கிறோம். நாம் முதலில் திருவருட்பயன் என்ற நிலையில் பதி, பசு, பாசம் என்பவற்றை விளக்குவதற்காக 3 அதிகாரங்களை சொன்னார். பதி முதுநிலை என்பதிலே பதியினுடைய தன்மையையும், உயிரவை நிலை என்கிற தன்மையிலே உயிரினுடைய தன்மையையும், அடுத்ததாக சொல்லப்படுகிற பாசம் இருள்மல நிலை என்பதிலே 3வது அதிகாரத்திலே ஆணவ மலத்தினுடைய தன்மையையும் பார்த்தோம். 4வதாக குருவினுடைய அவசியம் பற்றி பார்த்தோம். அருள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அருள் குரு நிலை என்கிற தன்மையை பார்த்தோம். ஆக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது குருவினுடைய இன்றி அமையாமை. அந்த வார்த்தையிலே இருக்கு, குரு இன்றி அமையாது. ஆக குரு இன்றி அமையாமை என்பதை இந்த 10 குறளிலே 5வது அதிகாரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 50 குறள்கள், அதாவது பாதி முடிக்கக்கூடிய தருவாயில் நாம் இருக்கிறோம். இன்னும் பாதி 50 குறள்கள் இருக்கின்றன. இப்பொழுது 48வது குறளை பார்க்க இருக்கிறோம். இதற்கு தலைப்பு மூவகை உயிர்களை இறைவன் எவ்வாறு ஞானத்தை உணர்த்துகிறான் என்பதை பார்க்க இருக்கிறோம். மூவகை உயிர்கள் என்பவை யாவை என்று நாம் 2வது அதிகாரத்திலே பார்த்திருக்கிறோம். நினைவிற்காக சொல்கிறேன். 3 வகை உயிர்கள் என்பவை விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர். இதுதான் 3 வகை. அது எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், ஆணவம், கன்மம், மாயை ஆகிய 3ம் உடைய உயிர்கள் சகலர் என்றும், ஆணவம் கன்மம் மட்டும் உடைய உயிர்கள் பிரளயாகலர் என்றும், ஆணவம் மட்டுமே உடைய உயிர்கள் விஞ்ஞானகலர் என்றும் சொல்லப்பட்டுள்ளன. விஞ்ஞானகலருக்கு ஆணவ மலம் இருக்குமே தவிர ஆணவ மலம் மிக மெல்லியதாக இருக்கும். சில துணிகள் தொட்டால் கிழிந்து விடும், அந்த நிலை போல ஆணவ மலம் அவர்களுக்கு இருக்கும். மிக மெல்லியதாக இருக்கும். இது ஆணவம். அந்த ஆணவம் கூட அவர்களுக்கு சூக்கும நிலையிலே இருக்கும், வெளியில தெரியாது. அவர்களுக்குத்தான் விஞ்ஞான கலர் என்று சொல்கிறார்கள். அதே போல ஆணவ மலம் வன்மையாகவும் இல்லாமல் மிகவும் மென்மையாகவும் இல்லாமல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கன்மமும் சேர்ந்து இருந்தால் அவர்களை விஞ்ஞான கலர் என்கிறோம். ஆக விஞ்ஞான கலர், பிரளயா கலர்,
இந்த இரண்டு பேருக்கும் ஒரு பொதுவான பெயர் அகலர். அகலர் என்பது கலையினின்று நீங்கியவர், பிரகிருதி மாயைக்கு உட்படாதவர்னு பொருள். நாம தோற்றத்திலே சொன்ன உண்மை விளக்கத்துல சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயைன்னு அந்த பிரகிருதி மாயையில அகப்படாதவர்கள் தான் இந்த விஞ்ஞானகலரும் பிரளயாகலரும். இவர்களுக்கு அகலர் என்று பெயர். கலையினின்று நீங்கியவர். ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மூன்றும், ஆணவம் வன்மையாக யாருக்கு பிடித்திருக்கிறதோ அவர்களுக்கு சகலர் என்று பெயர். இந்த மூன்று பேருக்குமே இறைவன் ஞானத்தை அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப உணர்த்துகிறான். எப்படி உணர்த்துகிறான் அப்படிங்கிறது தான் இந்த குறள் சொல்லுகிறது. இந்த குறளை படிக்கிற அகலர் தரும் அருளை ஆர்க்கும் வினை நீக்கும் சகலர்க்கு வந்து அருளும் தான். அகலர் தரும் அருளை ஆர்க்கும் வினை நீக்கும். அப்ப அகலர்னா சொன்னா ரெண்டு பேர்த்தையும் குறிக்கும். விஞ்ஞான கலரையும் குறிக்கும், பிரளயாகலரையும் குறிக்கும். அதனாலதான் ரெண்டு சொற்றொடரா போட்டிருக்கிறார். அகலர் தரும் அருளை முதல் பகுதி. இரண்டாவது பகுதி ஆர்க்கும் வினை நீக்கும். இரண்டாவது பகுதி பிரளயாகலருக்கு உள்ளது, முதலாவது பகுதி விஞ்ஞானகலருக்கு உள்ளது. அப்ப அகலர் தரும் அருளை அப்படின்னா அகலருக்கு அருளை தரும், விஞ்ஞானகலருக்கு அருளை தரும். எவ்வாறு தரும் அப்படின்னு கேட்டா உள் நின்று உணர்த்தும். ஞானத்தை அவர்களுக்கு உள்ளே நின்று உணர்த்தும். சரி, அதான் அகலர் தரும் அருளை. அப்ப அகலருக்கு அருளை தரும், விஞ்ஞானகலருக்கு அருளை தரும். எவ்வாறு தரும்? உள் நின்று உணர்த்தும், அவர்களுடைய அறிவுக்கு அறிவாகி உணர்த்தும். அடுத்தது இரண்டாவது பிரளயாகலருக்கு ஆர்க்கும் வினை நீக்கும். ஆர்க்கும் அப்படின்னா அவரை பிணித்துள்ள வினைகளை நீக்கும். எப்படி நீக்கும்? முன் நின்று நீக்கும். அவருக்கு உள் நின்று நீக்கும், இவருக்கு முன் நின்று நீக்கும். இதெல்லாம் இல்ல. அந்த குறளை படிக்கும் போது உரையாசிரியருடைய துணையினால் தான் நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே விஞ்ஞானகலருக்கு இறைவன் உள் நின்று உணர்த்துவான். ஏன்னா அவர்களுக்கு ஆணவ மலம் மென்மையாக இருக்கும், லேசா காட்டினா போதும் அவங்களுக்கு. அதனால இறைவன் உள் நின்று உணர்த்துவான். ஆனா பிரளயாகலருக்கு கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும், அதுக்காக முன் நின்று உணர்த்துவான். அது என்ன முன் நின்று உணர்த்துவான் இப்ப சொல்ல போறோம். சகலர் ஆணவம், கன்மம், மாயை மூன்றும் உடைய நம் போன்றவருக்கு இறைவன் வந்து அருளும் தான். நம்ம முன்னாடி குருவாக வந்து வழக்கம் போல மானுட சட்டை தாங்கி வந்து நமக்கு உணர்த்துவான். எல்லாத்துக்கும் உணர்த்துவாங்களான்னா அப்படி கிடையாது, பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு. நாம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், இப்ப நம்ம சகலரா இருக்கோம், நாம மாயையை ஒழிச்சிட்டு அப்புறம் இது பிரளயாகலரா மாறி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா விஞ்ஞானகலரா மாறி அப்பொழுதுதான் நமக்கு இறைவன் ஞானத்தை அருளுவான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மை அப்படி அல்ல. சகலருக்கு அவர் நிலையிலே இருந்து அவருக்கு தகுந்த மாதிரி இறைவன் ஞானத்தை அருளுகிறான். பிரளயாகலருக்கு அவருடைய நிலைக்கு தகுந்தாற் போல, அவருடைய பக்குவத்துக்கு தகுந்தாற் போல இறைவன் ஞானத்தை அருளுகிறான். விஞ்ஞானகலருக்கும் அப்படித்தான். அப்ப மூன்று நிலைகளிலும் அப்ப சகலரா இருக்கிறவரு மேல போய்தான், பிரளயாகலராவோ விஞ்ஞானகலராவோ மாறித்தான் ஞானத்தை அடைந்து முக்தி அடைவார்கள் என்பது இல்லை. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, உள் நின்று உணர்த்துவான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா அவருடைய அறிவுக்குள் அறிவாக இருந்து அவருடைய வினைகளை நீக்குவான். அவருடைய ஆணவத்தை சிறிது, ஏன்னா அவருக்கு ரொம்ப அப்படி தொட்டாலே கிழிகிற நிலையில மிக மெல்லியதாக ஆணவ மலம் இருக்கிறது.
அதனால இறைவன் அவருக்கு அறிவுக்கு அறிவாக இருந்து உள் நின்று உணர்த்துகிறான். வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியாது இறைவன் எப்படி வந்தாருன்னு தெரியாது. இப்ப அடுத்தது பிரளயாகலருக்கு வரும். பிரளயாகலருக்கு ஆணவம் வன்மையாவும் இருக்காது, மென்மையாவும் இருக்காது, லேசா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இறைவன் முன் நின்றுனா அவர் எப்படி விரும்புகிறாரோ அந்த மாதிரி அப்படி நேரடியா அவருக்கு பிரதட்சியம் ஆவார்கள். இறைவனே அவருக்கு முன்னாடி தோன்றுவான், தோன்றி ஞானத்தை அருள்வான். 4 தோள்களோடும் 3 கண்ணோடும் கரை கண்டத்தோடும் அவருக்குரிய மான் மழு ஆகிய அனைத்து அங்கங்களோடும் இங்கே வந்து தோன்றுவான். அப்படி தோன்றி அவர்களுக்கு, யாருக்கு? பிரளயாகலருக்கு ஞானத்தை ஊட்டுவான். அங்க உள்நின்று உணர்த்துவான்னு சொன்ன, இங்க முன்னின்று உணர்த்துவான். அவர்கள் எவ்வாறு வழிபட்டார்களோ அவ்வாறு முன்னின்று ஊட்டுவான். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஔவையார் வந்து விநாயக பெருமானையே வழிபட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், அந்த விநாயகர் கவல்ல சீத கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை நானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகை எரிப்ப அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க. சொல்லிட்டே வரும்போது முதல் ஒரு குறிப்பிட்ட வரிகள் வரைக்கும் தொடர்ச்சியா விநாயக பெருமானினுடைய இதையே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறமா தான் சொல்லுவாங்க, உருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமது பொருள் என வாடா வகைதான் எழுந்து எனக்கரளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே. அப்ப ஔவையாருக்கு விநாயக பெருமான் பிரத்யட்சமாகி அப்படியே முன் நின்று உணர்த்தினார். அப்புறம் அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமானையே தவமிருந்து வழிபட்டார். அவருக்கும் இறைவன் என்ன பண்றார்? அப்படியே தோற்றம் கொடுத்தார், பார்த்தார். அப்பதான் அவர் சொல்றார், அதனாலதான் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொன்னார். அப்ப அவர்களுக்கு நேரே தோன்றி ஞானத்தை கொடுத்தார். வள்ளல் பெருமானுக்கு அப்படிதான், முருகப்பெருமானை வழிபட்டதுனால நேரடியா தோற்றம் எடுத்தார். அதனாலதான் அவரும் பாடினார், சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ்கடப்பம் தார்கொண்ட 12 தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் கார்கொண்ட வன்கை தளிகாச்சலமும் என் கண்ணுற்றதே அப்படின்னு சொன்னார். ஆக அவர்களுக்கெல்லாம் அவர்கள் வழிபட்ட வடிவத்திலேயே இறைவன் முன்னின்று ஞானத்தை அருளுவான். இப்ப சகலர்னு கேட்டா இவங்க 3 மலம் உடையவர்கள். ஆணவம் ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கும், இந்த மயக்கத்துல இருப்பாங்க, கண்மம் மாயை ஆகிய மயக்கத்துல உணர்த்தாங்க. ஆக இவர்களுக்கு பெருமான் அப்படியே தோன்றினால் அச்சம் ஏற்படும், பயம் உண்டாயிரும். எனவேதான் அந்த பயத்தை நீக்குவதற்காக நம்மை போலவே அவரும் ஒருவராக வருகிறார். எப்படி போன குரல்ல சொன்னோம்ல, மானை காட்டி மானை பிடித்தல் போல, அப்படி நம்மை போன்றவே ஒரு குருமாரை அதிட்டித்து நின்று அவர் உள்ளே அவரை சிவமாக்கி இங்கே வந்து நமக்கு ஞானத்தை அருளுவார். அப்படி ஞானத்தை அருளும் பொழுது நாம் முன்னரே சொன்னது போல குருவை சிவமாக கருதியே வழிபட வேண்டும். இது சகலருக்கு. ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், சகலருக்கு அவருக்குள்ள பக்குவ நிலையில் இறைவன் ஞானத்தை அருளுவான். பிரளயாகலருக்கு முன்னின்று உணர்த்துவான். விஞ்ஞானகலருக்கு அவருக்கு அறிவாகி நிறுத்துவான். இப்போ சில துணிகள் பார்த்தீங்கன்னா தண்ணியில போட்டாலே அதுல இருக்கிற அழுக்கு நீங்கிரும், அந்த மாதிரி லேசா படிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் வந்து விஞ்ஞானகலர் மாதிரி, அதை லேசா தண்ணியை போட்டு தண்ணியில நனைச்சு கசக்கனா போயிடும் அந்த அழுக்கு. சில அழுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு சோப்பு போடணும். அப்படி சோப்பு போட்டோம்னா தான் அது போகும். அது வந்து பிரளயாகலருக்கு. இன்னும் சிலது பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டாலும் போகாதுங்கிற நிலை வர்றப்ப அந்த அழுக்கு என்ன பண்ணுவாங்க, உவர் மண், பழைய காலத்துல உவர் மண்ணை வச்சு அவிப்பாங்க. இல்லை இப்பெல்லாம் வந்து வார்ம் வாட்டர்ல ஊற வச்சு அதுக்கு பிறகு
அதை அதுக்கு பிறகு மற்ற துவைக்கிற வேலையை செய்வாங்க. அப்படி செய்தால்தான் போகும். அப்ப தண்ணியில பட்ட உடனே நனைஞ்ச உடனே போகிற மாதிரி அழுக்கெல்லாம் நம்ம விஞ்ஞான கலருக்கு சொல்லலாம். அடுத்தது இவங்க பிரளயாகலர் சோப் போடுறோம். அடுத்தது நாம சூடுபடுத்தி அதுக்கு எலுமிச்சம்பழச்சாறு ஊற்றி இல்லை சிலது சர்க்கரை போட்டு இப்படிலாம் தேய்ச்சி அதை ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருந்ததுன்னா நாமெல்லாம் சகலர். அதனால்தான் இறைவன் தன்னுடைய பெருங்கருணையினாலே நம்மளை போலவே மானுட சட்டை தாங்கி நம்ம இடத்துல வந்திருக்கு. இன்னொரு செய்தியும் தெரிஞ்சுக்கணும். உயிர்கள் அறிவிக்க அறியும் தன்மையுடையவை. சடப்பொருள்கள் அறிவித்தாலும் அறியாது. இறைவனுக்கு நாம் அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுலயும் ஞானத்தை மூன்று நிலையில் உள்ள உயிர்களிலும் இறைவன் தான் அறிவிக்கிறார். ஆக அறிவிப்பதற்கு ஒருவன் இருந்துதான் அறிவிக்கிறான். அப்பொழுதுதான் இந்த உயிர்கள் அறிகிறது என்ற சைவ சித்தாந்த கொள்கைக்கு முரண்பாடு இல்லாமல் இந்த குறள் இருக்கு பாருங்க. அதாவது படிக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் முரணா இருக்கேன்னு நினைப்போம். அப்படி இல்லாமல் ஒருத்தர் அறிவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அப்பதான் இந்த உயிர்கள் அறியும். அதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. ஆக இந்த குறள்ல நம்ம தெரிந்து கொண்டது 3 வகை உயிர்கள். அந்த உயிர்களுக்கு அவர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப இறைவன் ஞானத்தை அருளுகிறான். அவ்வாறு அருளும் பொழுது உயிர்களுக்கு அறிவிக்க ஒருவன் அறிய வேண்டும் என்பதனாலே இறைவன் அறிவிக்கிறான். இந்த உயிர்கள் அறிகின்றன. அதனாலே நாம் முக்தியை பெறுகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த குறளிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. பிறகு சகலருக்கு வந்து அருளும் தான் அப்படின்னா தான்னா பெருமான் அர்த்தம். பெருமான் வந்து அருளுகிறான். அதான் வந்துன்னா அவரே வந்துன்னு அர்த்தம். எப்படி மாணிக்க வாசகருக்கு வந்து திருப்பெருந்துறையில பெருமான் காத்திருந்தார் இல்லையா? அதே போல யாருடைய விருப்ப வேண்டுதலும் இல்லாமல் இறைவனே தானே வந்து தலையளித்தாற் கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கும் வாய் திற வாய்னு திருவம்பாவில சொல்ற மாதிரி இறைவனே வந்து, அந்த வந்துங்கிற வார்த்தை திருவாசகத்துல ஏகப்பட்ட இடத்துல இருக்கும். அவ்வளவு இடத்துலையும் இறைவனுடைய கருணையை நினைந்து இந்த சாத்திர கொள்கையோடு சேர்த்து அதை படிச்சோம்னா திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது உண்மையா. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஆர் அறிவார் 49வது குறள். ஞான நெறியை யார் அறிவார்? யார் அறிவாங்க? ஆர் அறிவார் எல்லாம் அகன்ற நெறி அருளும் பேரறிவான் வாராத பின். வாராத பின் அப்படின்னா வரலன்னா யார் வரலன்னா பேரறிவன் வாராத பின். எல்லா விதமான அறிவையும் தன்னகத்தே கொண்டு அறிவே வடிவான இறைவன் குருவாக வாராவிட்டால், வாராது இருந்தால் எல்லாம் அகன்ற நெறி யார் அறிவார்? எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய நெறியை யார்தான் அறிந்து கொள்வார்கள்? அப்ப ஒருவரும் அறிய மாட்டார்னு அர்த்தம். எப்ப எல்லாம் அகன்ற நெறி அருளும் பேரறிவான் வாராத பின், எல்லாவற்றையும் நீக்கி இருக்கக்கூடிய பெருமான் குருவடிவாக வரவில்லை என்றால் யார் அறிவார்? இந்த ஞானத்தை யாரால் அறியக்கூட முடியும்? யாராலும் அறிய முடியாது என்பதை விடையாக கொண்டு இந்த வினாவை கேட்டிருக்கிறார். ஆக பெருமான் வந்து குருவாக வரல அப்படின்னு சொன்னால் இந்த ஞானத்தை யாராலும் அடைய முடியாது. அதனாலதான் நெறின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். நெறி என்ற வார்த்தைக்கு வழி என்று பொருள். வீடு அடைவதற்கு நேரான வழி என்னன்னு கேட்டா ஞானம்தான். அதனாலதான் அவர் நெறி என்று சொல்லி இருக்கிறார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேள்வி யாகம் முதலியவற்றை வளர்த்தால் அதுதான் வயிற்றிற்கு வழின்னு சொல்லுவார்கள். சில பேர் என்ன பண்றாங்க, தானம் கொடுக்கிறோம், தவம் செய்யறோம், இடைவிடாது விரதம் இருக்கிறோம், இதெல்லாம் வீட்டை பயக்கும் என்று சிலர் சொல்லுவார்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க, தீட்சை பெற்று முறையாக பூஜை செய்தா போதும் நமக்கு வீடு கிடைச்சும் அப்படின்னு சொல்லுவார்கள்.
இதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க, திருத்தல பயணம் போதல், புண்ணிய நதிகள் ஆடுதல், இதெல்லாம் வீட்டு நெறியை பயக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இவருடைய முறைப்படி, யார், உமாபதி சிவாச்சாரியாருடைய திருவருட்பயனின்படி பார்த்தால் அவர் சொல்வது ஞானமே வீட்டிற்கு வழி, நேரான வழி. அப்ப இதெல்லாம் அப்ப கிடையாதா? ஆமா, இதெல்லாம் கிடையாதா சார் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் உண்டு. ஆனா இதெல்லாம் முக்திக்கான நேர் வழிகள் அல்ல. இப்போ வேள்வி செய்யறாங்க, யாகம் வளர்க்குறாங்க, அப்படி செய்தோமானால் அது ஞானம் பெறுவதற்கு உரிய பக்குவத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதே போலதான் தானம் கொடுக்கிறது, தவம் செய்யறது. ஆக பக்குவ நிலையை அடைவதற்கு இவையெல்லாம் வழியாக இருக்குமே தவிர முக்தி அடைவதற்கு நேரடியான வழி இல்லை. அதனால தான் இவர் என்ன சொல்றாரு, ஞானமே நேரடியான வழி. அதனால தான் நெறி அருளும், நெறிங்கிற வார்த்தையை போட்டார். இது நேரான வழி. அப்ப மற்றவை எல்லாம் இப்ப வீடு அருளாது. ஆனா வீடு அருளும். எப்ப அருளும்னா, இப்ப நமக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்துரும். ஞானத்தை பெறுவதற்கு தகுதியானவர் நீ என்று இந்த வேள்வியோ தீட்சை பெறுதலோ அல்லது யாகம் தவம் இயற்றலோ இதெல்லாம் நம்மை பக்குவத்திற்கு எடுத்து செல்லும். அந்த ஞானத்தை அடைவதற்கு உரிய என்ட்ரன்ஸ் ஆகும். ஆனா இறைவன் குருவாக வந்து பிறகுதான் ஞானத்தை அருளுவான். சில பேருக்கு இந்த நிலையில இல்ல, இந்த பிறவி இல்லாமல் அடுத்த பிறவியில ஞானத்தை அருளுவான். ஆக இவ்வாறு நம்முடைய தகுதியை உயர்த்தி கொண்டே சென்றால், நமது பக்குவத்தை உயர்த்தி கொண்டே சென்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறைவனே நமக்கு வந்து அருளுவான், ஞானத்தை அருளுவான். அதைத்தான் இதுல ஒரே வழின்னு சொல்றேன். இப்ப இன்னொன்னு நம்ம நினைக்கலாம், என்ன, ஞானம் இல்லாம வேள்வி தவம் ஆகியவற்றாலே வீடு அடைதல் கூடுமா, நான் பெறுவேன் என்று சிலர் சொல்லுவார்கள். அதுக்கு இவர் இந்த உரையாசிரியர் ஒரு தடை விடை கொடுக்கிறார். என்னன்னு கேட்டா, ஞானம் இல்லைன்னா அது அஞ்ஞானம். ஞானம் இல்லாத இடம் அஞ்ஞானம். ஆகிய அஞ்ஞானம் என்பது எவ்வாறு கிடைக்கும்? அஞ்ஞானம் என்பது எவ்வாறு முக்திக்கு வழியை காட்டும்? எனவே முக்திக்கு வழியை காட்டாது. அஞ்ஞானம் என்பது இருள். அஞ்ஞானம் என்பது இருள் என்பதனாலே இருளிலே இருந்தால் நாம் இருக்கக்கூடிய பிறவி நிலையிலேயே நாம் இருக்கிறோம் என்று பொருள். எனவே அஞ்ஞானமானது எப்பொழுதும் வீட்டு நெறியை காட்டாது. எனவே இவையெல்லாம் வீட்டு நெறிக்கு துணையாக இருப்பனவே தவிர நேர்வழி அல்ல என்பதை இந்த தடை விடையின் மூலம் உமாபதி சிவாச்சாரியர் நமக்கு கூறுகிறார். ஆக ஞானம் இன்றி பிற வகையினாலும் முக்தியை அடையலாம் என்று யாரேனும் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள இயலாது. எனவே நெறி என்பது, வழி என்பது முக்திக்கு ஒரே ஒரு நிலை. இதத்தான் சிவஞான போதம் நன்னெறி என்று சொல்லும். என்ன நன்னெறி அப்படின்னா, நல்ல நெறி. இது நேரடியான வழி. எவ்வாறு ஒரு தேனீயானது ஒரு தேன்கூட்டிலிருந்து புறப்பட்டா நேர மலர்ல தான் உட்காரும், நேர் வழி. நடுவுல எது இருந்தாலும் அதை போய் அமராது. அங்க போய் தேவையான அளவிற்கு தேனை எடுத்துக்கிட்டு அடுத்த மலரில் உட்காருமே தவிர வேற எந்த அசுத்தத்திலும் உட்காராது. அதை போல இந்த நெறியானது ஞானத்தை பெற்றவுடன் நேரடியாக நம்ம வீட்டு நெறியில் தான் இருப்போமே தவிர மற்ற இடத்தில் இருக்க மாட்டோம் என்று இவர் சொன்னார். அடுத்தது எல்லாம் அகன்ற நெறின்னு சொன்னா, கேக்குதாமா? கேக்குதுங்கய்யா, நல்லா கேக்குதுங்கய்யா. எனக்கு இன்டர்நெட் இல்லைன்னு வருது, அதுக்காக தான் கேட்கிறேன். சரி, இல்ல நல்லா கேக்குதுங்கய்யா. சரி, நின்னுதுன்னா சொல்லுங்க பாத்து. சரிங்க. எல்லாம் அகன்ற நெறி என்றால் ஆசை, வினை
இந்த மாதிரி இருக்கிற எல்லாம் சொன்னா நாம பயன்படுகிற அனைத்து துன்பங்களையும் நீக்கக்கூடியது. அதனாலதான் எல்லாம் அகன்ற நெறி. ஆக எல்லாம் அகன்ற நெறி அடைந்தவுடன் நாம என்ன பண்றோம், அது எப்படி அந்த அகன்ற நெறியை நமக்கு எப்படி இறைவன் கொடுக்கிறாருன்னு சொன்னா, நாம் உலகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறு அனுபவிக்க கூடிய அனைத்தும் நிலை அல்ல என்பதை நமக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் கூட அது தரும் இன்பமே நிலையான இன்பம் என்று, ஆமா, அதனால அது தரக்கூடிய இன்பமே உண்மையான இன்பம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாளடைவில் அப்படியே அதிலே இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இறைவன் நமக்கு பக்குவம் வந்தவுடன் நாம ஒரு ஞான நெறியை அடைகிறோம்னு வச்சுங்க. அப்படி அடைஞ்ச உடனே இவையெல்லாம் நிலையற்றவை என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்வோம். அப்படி அறிந்து கொண்ட உடனே இவற்றின் மீது ஒரு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு வருகிற காலத்தில் தான் நாம் என்ன பண்றோம், திருவருளை நினைந்து அதையே நினைந்து அதன்படியே செல்வதற்கு முயற்சிக்கிறோம். அப்பதான் அந்த திருவருள் நினைவே நமக்கு வருகிறது. அப்படி வந்த உடனே இந்த ஆசை, உலக ஆசையிலிருந்து நாம் செய்கிற வினைகள் அத்தனை ஓடி போயிடுது. அதனால்தான் எல்லாம் அகன்ற நெறி என்ற வார்த்தை சொன்னார். இந்த கருத்தை திருமந்திரத்துல ஒரு பாடல்ல சொல்லி இருக்கிறார். இதை படிச்ச உடனே அது நமக்கு புரியாது. ஏன்னா திருமந்திரத்துல எல்லா வகையான பாடலும் உண்டு, எளிமையான பாடல் இருக்கு. கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் யோசிச்சோம்னா புரியும். சிலது பாத்தீங்கன்னா வெறும் செய்தியை சொல்லியிருக்க மாட்டாங்க, விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அதற்குள் அதிலிருந்து நாம அவங்க படிச்சதும் அதுல இருந்து பலவேறு செய்திகளை நாம உணர்ந்து கொள்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு திருமந்திரம் ஒண்ணு இருக்கு, அதை படிப்போம். அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்குன்னு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துல சில தீயவர்கள் அங்க உட்காந்துக்கிட்டாங்க. நானும் வேற வழி இல்லாம அந்த தோட்டத்துல அவர்கள் இருந்த உடனே ஆமா நான் அப்படின்ட்டு நானும் அதை கூடவே இருந்துகிட்டேன். அப்படி இருந்த உடனே அவர்களோடு நானும் வாழ்ந்து கொண்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு குழியை போட்டு ஒரு பாறையாலேயோ அல்லது குச்சியினாலேயோ ஒரு துளையை போட்டு அதுக்குள்ளால ஒரு கத்தரி விதையை விதைச்சேன். கத்தரி விதையை விதைச்ச உடனே அதுல இருந்து வெளியில வந்தது பார்த்தா ஒரு பாகல் கொடி முளைத்து வந்தது. ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துல 3 பேர் எங்களோட தங்கிட்டு இருக்காங்க. அந்த தீயவர்களோட நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்த உடனே நான் என்ன பார்த்ததும் அவங்களோட நானும் வாழ்ந்தேன். அப்ப ஒரு குழி போட்டு அதுல நான் கத்தரி விதையை விதைச்சேன். அதுல இருந்து பாகல் கொடி வந்தது. பாகல் கொடி வந்தா அதை பார்த்த உடனே அதுல பூ பூத்துது. அது எப்படி பூத்துதுன்னா பூசணி பூவை பூத்தது. பிறகு பார்த்தா அதுல வாழைக்காய் காய்த்து. இது பாருங்க, ஒரு பெரிய விடுகதை மாதிரி இருக்கு. இதுல இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ஆன்ம அறிவுங்கிறது தான் தோட்டம். அந்த தோட்டத்துல சில தீயவர்கள் குடியிருந்தாங்கன்னு சொன்னோம். அது காமம், வெகுளி, மயக்கம் முதலிய குற்றங்கள். அந்த குற்றங்கள் தான் அங்க இருந்தவர்கள். நான் வேற வழி இல்லாம அவர்களோடையே இருந்துட்டேன். அப்புறமா என்ன பண்ணேன், நானே ஒரு குழிய போட்டு அதுல கத்தரி விதை விதைச்சேன். அப்ப ஒண்ணும் இல்லை, ஒரு குருநாதரை அடைந்து நாம குருவினுடைய உபதேசத்தை கேட்டதைத்தான் இந்த பகுதி குறிக்கிறது. அப்ப அதுல விதை போட்டது நாம செய்தது. அப்ப உடனே அங்க பாகல் முளைத்தது. பாகல்னா என்ன? பாகல் தெரியும், கசப்பு சுவையுடையது. அந்த கசப்பு சுவையுடைய கொடி வந்தது. அப்ப இந்த உலக இயல்போடு எனக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. அப்ப குருவினுடைய உபதேசம் பெற்ற உடனே இந்த உலகத்திலே இருக்கிற இன்பத்தோடு எனக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. அந்த வெறுப்பு ஏற்பட்ட உடனே பிறகு பூசணி பூ பூத்தது. அதிலே மஞ்சள் நிறமுடைய வீடு பெற்றிற்கு விருப்பம் உண்டாகக்கூடிய அளவிற்கு ஒரு பூ பூத்தது. அங்க வெறுப்பு ஏற்பட்டது, பாகற்கொடி வந்தது. அதுல இருந்து எனக்கு மஞ்சள் பூ பூத்தது. வீடு பெற்று அடைய வேண்டும் என்கிற வேட்கை எனக்கு அதிகமாகியது.
அதிகமான உடனே அந்த தீயவர்கள்லாம் ஒரு பெரிய கும்பிடு போட்டு ஓடிட்டாங்க. யார் தீயவர்கள்? காமம், வெகுளி, மயக்கம். இந்த 3 பேரும் ஓடிட்டாங்க. அப்ப எனக்கு கிடைச்சது எல்லாம் அகன்ற நெறின்னு சொன்னாங்கல்ல, இது பூரா வெளியில போயிடுச்சு. இப்பொழுது எனக்கு சிவஞானம் கிடைத்தது. ஆக ஆன்ம அறிவை விட்டு இவையெல்லாம் அகன்றவுடன் சிவஞானம் எனக்கு கிடைத்தது. அப்படிங்கிறது தான் திருமூலர் ரொம்ப ரகசியமா இந்த பாடலை சொல்லியிருக்கிறார். அந்த பாடலை மட்டும் சொல்றேன். வழுதலை வித்திட பாகன் முளைத்தது. வழுதலைனா கத்திரிக்காய், வித்துனா விதை, விதை போட பாகல் முளைத்தது. புழுதியை தோண்டினேன், அது ஒரு குழி போட்டேன், பூசணி பூத்தது. தொழுது கொண்டு ஓடினர் தோட்டக்குடிகள். இந்த மாதிரி பார்த்த உடனே இவங்கெல்லாம் ஒரு கும்பிடு போட்டு ஓடினாங்க. தொழுது கொண்டு ஓடினோர் தோட்டக்குடிகள். முழுதும் பழுத்தது வாழைக்கனியே. முழுவதுமாக எனக்கு வாழைக்கனி பழுத்தது. எனவே நம் மனத்தில் குருவுடைய உபதேசத்தை கேட்டு உலக இன்பங்களிலே வெறுப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக சிவஞானமாகிய வாழைக்கனி பழுக்கும் என்பதை இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார். அதுக்கு குருவினுடைய உபதேசம் வேண்டும். அதைத்தான் இத மிகவும் முக்கியமாக இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எல்லாம் அகன்ற நெறினா நம்மோடு இருக்கிற காமம், வெகுளி, மயக்கம், நாம செய்யக்கூடிய எத்தனையும் போயிருச்சு. அதுதான் இதுல சொல்லி இருக்கிறார். அடுத்து இன்னொரு இடத்துல பாடல், எத்தனாவது பாடல்னு எனக்கு தெரியலம்மா, நான் பார்த்துட்டு சொல்றேம்மா. பாடல் பேர் தெரியல, பட் பாடலை நான் வச்சிருந்து சொன்னேன். பட் எனக்கு எத்தனை பார்த்துட்டு சொல்றேன். வழுதலை வித்திடன்னு பாருங்கம்மா. அதான் தொடக்கம் வழுதலை வித்திட பாகன் முளைத்த பாத்துக்கலாம். அடுத்தது அப்ப ஒருவர் ஒருத்தரால் பயன்பெறாருன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் படிச்சிருக்கிறாரு, அவரு கல்லூரியில சேர முடியல. அந்த சேர முடியாம போது அதுக்கு ஃபீஸ் கட்டி ஒரு அன்பர் படிக்க வைக்கிறார். அவர் ஒரு நல்ல பணிக்கு போயிடுறார். பணிக்கு போயிட்டு வந்த உடனே சொல்லுவார், இவர் இல்லைன்னு வச்சுங்களேன் என்னை யாருக்குமே தெரியாம போயிருக்கும். இவர் நான் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருந்தப்ப, விண்ணப்பம் கூட வாங்க முடியாத நிலையில இருந்தப்ப எனக்கு படிக்க வச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு அவர் மனம் நெகிழ்ந்து சொல்லுவார். அதே போலத்தான் குரு இல்லைன்னா, அல்லது குருவாக அவர் வரவில்லை என்றால் யார் அறிவார்? இந்த ஞானத்தினுடைய பெருமையை, எல்லாம் அகன்ற நெறியை தரக்கூடிய பெருமான் குருவடிவாக வரலன்னா இவர் இந்த ஞானத்தை யார் அறிவார் அப்படின்னு சொன்னார். இதைத்தான் மாணிக்க வாசகர் கோத்தும்பியில நான் ஆர், எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார்? என்னை யாருக்கு தெரியும்? நான் யாருங்கிறதே எனக்கே தெரியாம போயிடும். அதாவது தன்னைத்தான் உணர்வதற்காகவே குருவனுடைய அருள் வேணும், உபதேசம் வேணும். அதான் நான் யார்? இது ஒரு தத்துவமான கேள்வி. என் உள்ளமார் ஞானங்களார், நான் பெற்ற அறிவு இருக்குது இல்லையா, எப்படி வந்தது? அதனாலதான் அருணகிரியார் சொல்லுவார், யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்த ஆழ்வார். பூமேல் மயல் போய் புறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நீயே. அப்ப கல்வி, ஞானம் அனைத்தும் இறைவன் தானே நமக்கு தந்தது. நம்ம கேட்டு பெற்றதில்லை, அப்படியே தந்தது. நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடை தலையில் உண்பலி தேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்றூதாய் கோத்தும். கோத்தும்பியில மாணிக்க வாசகர் இத மாதிரி பெருமான் எனக்கு குருவாக வரவில்லை என்றால் என்னை யார் அறிவார் என்று இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லாருமே பெருமான் வரவில்லை, ஆனால் குருவாக வரவில்லை என்றால் நிச்சயமாக எந்த விதத்திலும் இதை அறிந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது
சில பேர் என்ன பண்ணுவாங்க, குரு இல்லாமலேயே நான் முக்தி அடைய முடியும், இதுக்கு எதுக்கு குரு தேவை, குருவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்காக இந்த 50வது குறளை அருளியிருக்கிறார் பெருமான். அருட்குரு இன்றி ஞானம் வரும் அப்படின்னு சொல்றாரு தலைப்பு. அருட்குரு இன்றி ஞானம் வருமா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு இவர் சொல்றாரு ஞானம் வரும். அந்த குறளை பார்க்கிறோம். 50வது குறள். ஞானம் இவன் ஒழிய நன்னியிடம், நற்கல் அனல் பானு ஒழிய படின். பானுனா சூரியன், நற்கல் அப்படின்னா இங்க சூரியகாந்த கல்லுன்னு ஒரு கல். ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும், ஞானமானது குரு இல்லாமல் நமக்கு வந்து சேரும். நாம நினைக்கலாம், என்ன இவ்வளவு குறள் வரைக்கும் இந்த இதுல அருளுரு நிலை முழுவதும் குருவாலதான் எல்லாம் வரும், குரு வரல, குருவாக வரலன்னு சொன்னா ஞானமே வராதுன்னு சொன்னாரு, குருவினுடைய பெருமையை சொன்னாரு. இப்போ குரு இல்லாமல் கிடைக்கும்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னாடி அந்த வார்த்தையை பார்க்கணும். ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும், இவன் இல்லைனாலும் கிடைக்கும். எப்போ? நற்கல் அனல் பானு ஒழிய படின். பானுனா சூரியன்னு சொன்னேன். சூரியகாந்த கல்லுன்னு ஒரு கல். அந்த கல்லை சூரியனிடத்துல காட்டணும்னா அது வெப்பத்தை குவித்து ஒரு புள்ளியிலையோ அல்லது வேற ஒரு இடத்துல காட்டும். அந்த இடத்துல பஞ்ச வச்சா அது எரிய தொடங்கும். இதான் சூரியகாந்த கல்லினுடைய தன்மை. இப்ப பாத்தீங்கன்னா லென்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு குவி லென்ஸ்ன்னு ஒண்ணு. அது பழைய காலத்துல சூரியகாந்த கல்லுன்னு ஒண்ணு. அந்த லென்ஸை கையில பிடிச்சோம்னா சூரியன் பட்ட உடனே அந்த கதிர்கள் முழுவதையும் ஒரு புள்ளியில அது குவிக்கும், சூரிய ஒளி முழுவதையும் குவிக்கும். அந்த இடத்துல நாம ஒரு பஞ்சை வச்சிருந்தோம்னா அந்த பஞ்சு பிடித்து கொண்டு எரியும். இதே மாதிரி பழைய காலத்துல சந்திரகாந்த கல்லுன்னு ஒரு கல் அப்படி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த சந்திரகாந்த கல் என்ன பண்ணும், நிலவிலிருந்து குளிர்ச்சியை கிரகித்து அதிலிருந்து நீர் சொட்டு சொட்டாக விழுமா. அதுக்கு சந்திரகாந்த கல்லுன்னு பேரு. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையானது. இதனையும் பழந்தமிழ் அறிஞர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்திரகாந்த கல் எங்க இருக்குன்னு சொன்னா, நம்ம ராஜராஜ சோழருடைய மகன் ராஜேந்திர சோழன் இருக்காரு இல்லைங்களா, அவர் கட்டினாரு. அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்ல விமானத்துல அந்த கல் வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள். எனவே வெளியில வெயிலா இருந்தா, வெப்பமா இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளால குளிர்ச்சியாக இருக்கும். அதை அங்கே வழிபடுகிறவர்கள், அங்க போனவங்க அதை உணர்ந்திருக்கலாம். அது கொஞ்சம் வித்தியாசமான கல்லுடையது. அது சந்திரகாந்த கல் என்று சொல்கிறார்கள். உள்ள மிக குளிர்ச்சியாக இருக்கும், கருவறை குளிர்ச்சியாக இருக்கும். அது சந்திரகாந்த கல். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது சூரியகாந்த கல். இப்போ இவருக்கு என்ன சொல்றாரு, நிச்சயமா குரு இல்லாம நமக்கு ஞானம் வரும். எப்ப வரும்? சூரியன் இல்லாமல் சூரியகாந்த கல் வெப்பத்தை உண்டாக்கினால். இது ஒரு உத்தி. இந்த ஆசிரியர் என்ன பண்றாரு, முதல்ல முடியாததை முடியும்னு சொல்றாரு. இது இப்படி நிகழ்ந்தால் அதுவும் முடியும் அப்படின்னு சொல்றது ஒரு உத்தி. இது ஒரு அணி. நடக்க முடியாத செயலை நடக்கக்கூடியது போல காட்டி நாமெல்லாம் ஆச்சரியப்படுவோம், எப்படி குரு இல்லாம நடக்கும் அப்படின்னு பார்த்த உடனே முடிவில் அது நடக்க முடியாத செயலே அப்படின்னு நமக்கு சொல்லுவார். இதுக்கு உபநிடத்துல ஒரு உபநிடம் தான். அதுக்கு பேரு சுவேதா சுவதர உபநிடதம்னு சொல்றாங்க. அது பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அது என்ன சொல்லுதுன்னா, எப்போது ஆகாயத்தை தோல் போல் சுருட்டுதல் கூடுமோ அப்பொழுது சிவனை உணராமல் துன்பத்திலிருந்து நீங்குதல் கூடும்னு சொல்லுது. இந்த ஆகாயத்தை ஒருத்தர் தோல் மாதிரி சுருட்டிட்டார்னா நம்ம சிவத்தை அடையாமலேயே துன்பத்திலிருந்து நீங்கிவிட முடியும். இதுவும் முடியாது அதுவும் முடியாதுன்னு சொல்றதுக்காக இந்த உபநிடதத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த உரையாசிரியர் சொல்றார். ஆக
எப்படி ஆகாயத்தை ஒரு துணி போல சுருட்ட முடியாதோ அதே போல சிவன் இல்லாமல், சிவனுடைய அருள் இல்லாமல் நாம் துன்பத்தை விட்டு வெளியே வர முடியாது. இதத்தான் மெய்கண்டார் தமிழ்ல என்ன பண்ணியிருக்கிறார், மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாயின் ஈனமில் சிவனை காணாது இடும்பை தீர் வீடும் எய்தும். மானுடன், மானுடன்னா மனிதர்கள், நம்ம விசும்பை, விசும்பைன்னு ஆகாயம், தோல் போல் சுருட்டுதல் வல்லோன், அப்படி தோலை போல இது சுருட்டுதலாக வல்லமை உடையவனாக இருந்தால் ஈனமில் சிவனை காணாது, சிவபெருமானை பார்க்காம நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு காஞ்சி புராணத்துல சிவஞான முனிவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இதே உத்தியே இவரும் கையாண்டிருக்கிறார். அதுதான் சொல்ல வர. அப்ப காஞ்சி புராணத்துல இவர் என்ன சொல்றார், மானுடன் ஒருவன் இந்த ஆகாயத்தை தோல் போல சுருட்டிட்டான்னா நாமளும் சிவபெருமான் இல்லாமல் இன்பத்தை விட்டு நீங்குதல் கூடும் அப்படின்னு சொல்றார். இப்போ இங்க நாம வருவோம், இங்க விஷயத்துக்கு வருவோம். இப்போ சூரியன் இருக்கு, சூரியகாந்த கல் இருக்கு, அது கீழே பஞ்சு வச்சிருக்கிறோம், அதை சுற்றிலும் பஞ்சு வச்சிருக்கிறோம். சூரியன் வந்தால்தான் அது சூரிய கதிர்களை வாங்கி குவித்து அந்த பஞ்சை எரிவிக்கும். சூரியன் இல்லைன்னு வச்சுங்க, சூரியனே வரல, இந்த காந்த கல் என்ன பண்ணும், அப்படியே இருக்கும், அதுல வெப்பம் உண்டாகாது, அது மேல இருக்கிற பஞ்சை எரிவிக்காது. எனவே சூரியன் இல்லாமல் இந்த சூரியகாந்த கல்லானது தீயை உண்டாக்குமானால், குரு இல்லாமல் ஞானம் இவர்களுக்கு நன்னியிடும். அப்ப இதுவும் முடியாது அதுவும் முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் இதை சொல்றார். ஆக இப்ப நம்ம லென்ஸ்னே வச்சுக்கோம், ஒரு லென்ஸ் வச்சிருக்கிறோம், சூரியத்துல காட்டுறோம், உடனே அது குவிக்கிறது, பஞ்சு எரியுது. லென்ஸ் மட்டும் தனியா இருந்து சூரியன் இருந்தா ஒன்றும் பயனில்லை, சூரியன் இருக்கும் ஆனா வெப்பம் உண்டாகாது. அதே போலதான் நாம ஆன்மாக்கள், குரு சூரியன், சூரிய கதிர்கள். ஆக சூரிய கதிர்கள் என்கிற குரு நம்ம கிட்ட வந்தாதான் நம்ம ஆன்மாவானது ஆன்மா மேல குவியும், அப்பொழுதுதான் இந்த பஞ்சு தீப்பற்றி எரியும். ஆக ஞான கனலானது நம்மிடத்திலே உருவாகும். ஆக பானு ஒழியப்படின் சூரியன் இல்லாமல் நிகழ்ந்தால், அனல் உண்டாகினால், அனல் உண்டாச்சுன்னா ஞானம் ஒழிய நண்டிவிடும். ஞானம் இல்லாமலேயே இங்கே நமக்கு குரு இல்லாமலேயே ஞானம் உண்டாகும் என்று இதனை சொல்லியிருக்கிறார். ஆக குரு இருந்தால்தான் ஞானம் உண்டாகும் என்பதை இந்த பாடலிலே மிக அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட எடுத்துக்காட்டு சூரியகாந்த கல். ஆக சூரியகாந்த கல் தனியாக இருக்கும் பொழுது பஞ்சினை எரிவிக்காதோ, அதே போலத்தான் நம்ம ஆன்மாவானது இதிலே ஞானக்கனல் மூளாது. ஆக குரு வந்தால் மட்டுமே இது நிகழும். சிவன் ஞானாசிரியனாக வந்த பொழுது மட்டும் ஆன்மா அந்த குருவினுடைய அருளை பெற்று தனக்கு பிணித்துள்ள மலங்களை அகன்றொழிய செய்யும். எனவே எவ்வாறு சூரியகாந்த கல் சூரியன் இல்லாமல் வெப்பத்தை வெளிப்படுத்தாதோ, அதே போல இந்த ஆன்மாவிடத்திலே ஞானம் உருவாக வேண்டுமானால் குரு இருக்க வேண்டும் என்பதை இந்த 50வது குறள் சொல்கிறது. மேலும் இதே பாடல திருமந்திரத்துல ஒரு அற்புதமான ஒரு திருமந்திரம் இருக்கிறது. இதே நிகழ்ச்சியை தான் அவர் சொல்றார். சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவே சூரிய காந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா. சூரியன் சந்நிதியில், அதான் தனியா இருக்கும்போது சொல்றாரு, சூரிய காந்தம் கல் இருக்குது, சூழ் பஞ்சு இருக்குது. இது போல சூரிய காந்தம் தனித்தனியா இருந்ததுன்னா அது மேல சுத்தி வச்சிருந்தோம்னா அது ஒண்ணும் சுடாது. சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரிய காந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா. சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல, சந்நிதினா அதனுடைய பார்வையில. ஆக சூரியன் வந்த உடனே அந்த சந்நிதியில சுடுமாறு போல, வெப்பம் உண்டாகுமாறு போல
ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே. ஆரியன் அப்படின்னா குரு. பெருமான் மானுட சட்டை தாங்கி குருவாக வந்தவுடனே அவனுடைய தோற்றத்தின் முன் அற்ற மலங்களே, மலங்கள் முழுமையாக அற்றுப்போடும். ஆக எப்படி சூரியன் முன்னாடி இருந்தால்தான் இவருக்கு வெப்பம் உண்டாகுமோ, அதே போல குரு முன்னில் இருந்தால்தான், குருவாக பெருமான் வந்தால்தான் நமக்கு ஞானம் உருவாகும், மலங்கள் நீங்கும் என்பதை இந்த திருமந்திர பாடல் மிகவும் சிறப்பாக நமக்கு வருவிக்கிறது. ஆக நம்முடைய அடியார் பெருமக்கள் அத்தனை பேருமே இறைவனுடைய திருவருளை நினைந்து நினைந்து இருந்ததனாலேதான் அவர்களுக்கு ஞானம் பெற்று வீடு பேற்றினை அடைந்தார்கள் என்பதை நமது திருமுறைகளிலும் திருத்தொண்டர் புராணத்திலும் அறிந்து கொள்கிறோம். எனவே குரு இல்லாமல் நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்பதைத்தான் இந்த அருள் உரு நிலை என்கிற 5வது அதிகாரத்திலே உமாபதி சிவாச்சாரியார் மிகவும் சிறப்பாக எடுத்து ஓதியிருக்கிறார். எனவே இன்றைய பார்த்த 3 குறளிலே 1வது குறளில் சொன்னது 3 உயிர்களுக்கும் தனித்தனியாக அவற்றின் பக்குவத்திற்கேற்ப முன்னின்றும் உள்நின்றும் வெளியே தோன்றி குருவாக வந்தும் நமக்கு ஞானத்தை தருகிறார் என்று சொன்னோம். அடுத்த குறளிலே பெருமான் குருவாக வரவில்லை என்றால் இந்த ஞானத்தை எல்லாம் அகன்ற நீதியை யாரும் அறிய முடியாது என்று சொன்னோம். அடுத்ததாக இந்த குறளில் பானு சூரியன் இல்லாமல் எவ்வாறு வெப்பம் உண்டாகாதோ அதை போலத்தான் குரு இல்லாமல் நம்மாலே ஞானத்தை அடைய முடியாது என்று இந்த குறளிலே சொல்லி இருக்கிறார்கள். 6வதாக அதிகாரம், அதை பற்றி ஒரு முன்னுரை மட்டும் சொல்லும். இந்த 6வது குறளில 6வது அதிகாரத்துல தலைப்பு அறியும் நெறி. இப்போ இந்த ஞானாசிரியர் ஆன்மாவிற்கு வழியை காட்டுகிறார். பக்குவமுள்ள ஆன்மாவுக்கு உய்யும் வழியை காட்டுறார். அப்படி காட்டின உடனே இந்த ஆன்மா என்ன பண்ணுது, முப்பொருளுடைய உண்மையையும் அறிந்து கொள்கிறது. அறிந்து கொண்டு இந்த கட்டிலிருந்து விடுவித்து மெய்ப்பொருளாகிய சிவபெருமானை நாம் பெற வேண்டும் என்று அவனிடத்திலே அன்பை உண்டாக்குகிறது. எனவே குருவானவர் தான் இந்த கட்டிலிருந்து நம்மை நீக்கி சிவபெருமானை அடைய வேண்டும் என்கிற வேட்கையை உண்டு பண்ணி சிவபெருமானை அடைய செய்பவர் குரு. இந்த ஞானாசிரியனால இந்த ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பயன் 3. நம்ம நினைக்கலாம், இந்த சித்தாந்த நூல்கள்லாம் படிக்கிறோமே, இதனால நமக்கு என்ன பயன்? அதனாலதான் தலைப்புக்கு திருவருட்பயன்னு சொல்றார். திருவருளை உணர்ந்து கொண்டால் என்ன பயன் கிடைக்கும்? தெரிந்து கொள்ள வேண்டியது 3 பயன்கள் கிடைக்கும். 1 பாச நீக்கம், 2வது அருள் விளக்கம், 3வது இன்ப பேரு. இப்ப ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டு வருவோம். 1 பாச நீக்கம் கிடைச்சிடும், அருள் விளக்கம் கிடைக்கும், அடுத்தது இன்ப பேரு கிடைக்கும். இன்ப பேருன்னா நம்ம வீட்டு நெறி, நம்ம கடைசி அடையிறோம் இல்லையா, அந்த நெறியை அடையும். பாச நீக்கம்னா தெரியும், நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் கண்மம் மாயை ஆகிய பாசங்கள் நம்மை விட்டு நீங்குதல். அடுத்தது அருள் விளக்கம், அப்ப அது திருவாருளானது நம்மிடத்திலே விளங்கி தோன்றும். அப்படி விளங்கி தோன்ற தோன்ற ஞானம் உண்டாகி விடுகிறது. எனவே நமக்கு இன்ப பேரு கிடைக்கிறது. ஆக இந்த உலகத்திலே செல்வம், யாக்கை இவை அனைத்தும் நிலையாதவை. அதனால்தான் யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை என்று பல்வேறு அறிஞர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக யாக்கையும் நிலையாது, இந்த உடம்பு நிலையாது. அதைத்தான் சொல்லுவாங்க, அந்த இடப்பக்கமே என்று சொல்ற மடக்கொடியாரிடம் மந்தனம் செய்தார்,
இடப்பக்கமே இறை நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார் கிடைந்தொழிந்தாரேன்னு ஒரு திருமூல திருமந்திரம். அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடும் மந்தனம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இடப்பக்கமே இறை நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார் ஒழிந்தாரேன்னு சொல்லுங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, நல்ல உணவு சமைத்தார்கள். நல்ல உணவு சமைச்சிட்டு இருந்தாங்க. அவர் வந்தாரு, அந்த மடக்கடியாரோடு மகிழ்ச்சியாக இருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்த உடனே எனக்கு இடப்பக்கமா வலிக்குதுன்னு சொல்லாரு. வலிக்குதுன்னு சொன்ன உடனே படுத்தாரு. அப்படி படுத்துட்டார். யாக்கை நிலையாமையில அகப்பொருளையும் புறப்பொருளையும் சேர்த்து சொன்ன இடம் இந்த திருமூல திருமந்திரம். நாம நினைச்சு பார்க்கலாம். அப்ப நல்லாதானே இருந்தாரு. இப்ப பார்த்தனே, வள்ளுவர் சொல்வார், நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகம். ஆக இப்ப பார்த்துட்டு வந்தேன், அவ்வளவு சார் அப்படி ஆயிடுச்சு, அவருக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. யாக்கை நிலையாமை. இந்த யாக்கை நிலையானது அல்ல என்பதை குருவினுடைய உபதேசம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்தது, அப்ப நிலையானது எது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்துடும். அப்ப நிலையானது எதுன்னு கேட்டா, இறைவனுடைய திருவடி பேரு மட்டுமே நிலையானது. அதுதான் மாறாத இன்பத்தை தரக்கூடியது. இந்த உலகத்திலே நாம் பெறும் இன்பம் முழுவதும் துன்பம் கலந்த இன்பம். ஒரு கால எல்லைக்கு உட்பட்டது. கால எல்லைக்கு உட்படாமல் எப்பொழுதும் நிரந்தரமான இன்பமாக இருப்பது இறைவனுடைய திருவடி பேருதான். அந்த திருவடியின் பேற்றினை நாம் அடைய வேண்டும் என்கிற ஒரு பேரவாவை நம்மிடத்திலே பெருமான் உண்டாக்குகிறார். அப்ப அருள் நம் மீது பதியும். அருள் பதியறத 4 வகையாக சொல்கிறார்கள். ஒண்ணு மந்ததரம், இன்னொன்னு மந்தம், இன்னொன்னு தீவிரம், இன்னொன்னு தீவிரதரம். லேசா அருள் நம்ம மேல படிஞ்சிருந்ததுன்னா அத மந்ததரம்னு சொல்றோம். மந்ததரம்னா ரொம்ப கம்மியா, மந்தம்னா கொஞ்சமா அருள் படிஞ்சிருந்ததுன்னா அத அருள் நம் மீது வீழ்ச்சி அடைந்தால் அதை மந்தம் அப்படின்னு சொல்றோம். மந்தம். தீவிரம்னா அருள் சற்று விளக்கம் பெற்றிருக்கிறதுன்னு அர்த்தம். தீவிரம். இன்னொன்னு தீவிரதரம். தீவிரதரம்னா அதை விட உயர்வாக இருக்கும். அப்ப 4 விதமான அருள் விளக்கம் உண்டு. ஒண்ணு மந்ததரம், ஒண்ணு மந்தம், ஒண்ணு தீவிரம், ஒண்ணு தீவிரதரம். தீவிரதரம்னா தீவிரத்தை விட அதிகமாக அர்த்தம். மந்ததரம்னா மந்தத்தை விட அதிகமா கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதாவது அதிகமா கம்மினா மந்தத்தை விட மிகவும் குறைவாக இருப்பதை மந்ததரம் என்று சொல்கிறோம். இந்த 4 வகையான நிலையிலும் நமக்கு அருள் விளக்கம் ஏற்படும். அப்புறம் இந்த அருள் விளக்கத்தினால நாம் கிடைப்பது வீடு பேரு. இந்த உமாபதி சிவாச்சாரியர் என்ன பண்றாரு, இந்த சொல்லி வந்த செய்திகளை இவர் 3 வகையாக சித்தாந்த வார்த்தைகளாக சொல்கிறார். ஒண்ணு ஆன்ம தரிசனம், இன்னொன்னு ஆன்ம சுத்தி, இன்னொன்னு ஆன்ம லாபம். ஆன்மானா தெரியும் நம்ம தான். ஆன்ம தரிசனம்னா இந்த ஆன்மாவை நாமே தரிசனம் செய்வது, நாம் யார் என்று தெரிந்து கொள்வது, அது ஆன்ம தரிசனம். ஆன்ம சுத்தினா தெரியும், சுத்தம். இந்த ஆன்மாவை சுத்தம் செய்தல் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அடுத்தது ஆன்ம லாபம். ஆன்ம லாபம் தான் நாம் இறைவனை அடையக்கூடியது. ஆக இந்த 3 கலை சொற்களும் சித்தாந்திகள் இந்த அறியும் நெறியில் அடிப்படையாக சொல்வது. இந்த 3ஐயும் பற்றி மேலும் விரிவான விளக்கத்தை இந்த அறியும் நெறி என்கிற அதிகாரத்தில் 10 குறள்களிலே நமது உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். அதனை நாம் அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று கூறி, இதுகாரும் ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அடியார்கள் அத்தனை பேருடைய திருவடி கமலங்களையும் என்னுடைய மனமொழிமைகளினாலே வணங்கி, இதனை ஏற்பாடு செய்திருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க,
உக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மெஞ்ஞை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. சூப்பர். நல்லா புரியுது சொல்றது. காது கொடுத்து கேட்க நல்லா இருக்கு. வீட்டுல வந்து சொல்றீங்க, எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு கேட்க. திருவருட் பயன் கேட்க கொடுத்து வச்சிருக்கணும். கட்டாய வீடு பேர் வந்துடும் இதை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி. சிவாயன் வணக்கம். சிவாயன் சொல்லுங்க ஐயா. அப்போ இந்த விஞ்ஞான கலர் பிள்ளையா கலரா வர்றவங்க யாரா இருக்க முடியுங்கய்யா? இந்த அவங்க வந்து ஆரம்பத்திலேயே ஆணவத்தினுடைய தன்மை மட்டும்தான் இருக்கும். மற்றவங்களுக்கு மற்றதெல்லாம் இருக்காதுமா. அவங்க எல்லாம் விஞ்ஞான கலர். இப்ப உதாரணமா சொல்றீங்கன்னா நம்ம நம்ம பிரகிருதி மாயில இருக்கிற அந்த இவரு இந்த சிவம்னு சொல்றோம்ல, நம்ம வழிபட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி சிவம் எல்லாம் அந்த மாதிரி வல்லவர் தான். இருங்க சொல்றேன், யோசனை சொல்றேன். சிவதத்துவத்துக்குள்ள அதிபதி எல்லாம் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க எல்லாம் வந்து விஞ்ஞான கலர். அவங்களுக்கு ஆணவமலம் மட்டும்தான் இருக்கும். நம்ம அதே போல பிரளயாகலர்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரளயம் தோறும் இருந்து அவங்க முக்தி அடைவாங்க. அவங்க பிரளயாகலர். ஆனா நம்ம சகலர் தான் அப்படி யாராங்கிறத சொல்ல முடியாதுங்கிறத இன்னைக்கு நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. சகலர் வந்து விஞ்ஞானகர ஆய்தான் முக்தி அடைவாங்கன்னு கிடையாதுமா. சகலரா இருந்துகிட்டே முக்தி அடைவாங்க. அதுக்குதான் இறைவன் குருவாக வருகிறார் நம்மளுடைய இதுக்காகத்தான். அதனால இந்த 48வது குறள்ல வந்து சகலருக்கு தான் வந்து தரும் அப்படின்னு சொல்றாரு. தானே வந்தம்மை தலையெழுத்து ஆட்கொண்டரும்னு நான் திருவாசகத்துல படிக்கிறோம்ல, அதோட அதேதான்மா. நம்ம சித்தாந்தம் படிச்சுட்டு திருவாசகம் படிச்சா அதுக்கு பொருள் இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். ஆழ்ந்து சிந்திக்கலாம். நன்றிங்கம்மா. அடுத்தது பொன்னுசாமி ஐயா, வாருங்கள் ஐயா. ஐயா பேசுங்கய்யா, மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்கய்யா. சிவாய நம. சிறப்பாக இருந்தது உங்களுடைய சொற்பொழிவு. மிக மிக நன்றி. நல்ல தெளிவாக இருந்தது. மிக நன்றி ஐயா. சிவாய நம. சிவாய நம.